வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெற்றிலையுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் இருந்து இப்போ வரைக்குமே பல பேர் வெற்றிலையை சாப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகள் தான் மக்களே. வெற்றிலை நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுவை வெளித்தள்ளக்கூடிய தன்மை கொண்டது. மூளை, இதயம், கல்லீரல், மண்ணீரல் ஆகியவற்றை வெற்றிலை பலப்படுத்தி ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நரம்பு மண்டலத்தோட பலம் கொண்டிருக்கிறதால படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வெற்றிலை சாறு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கும். அளவோடு வெற்றிலை சாப்பிட்டு வந்தால் நிறைய மருத்துவன்மைகளை பெறலாம். அந்த மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு வெற்றிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மக்களே. நீங்கள் செரிமான பிரச்சனைகள்லாம் அவதிப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய இரவு நேர உணவில் வெற்றிலையை நீங்கள் சேர்த்துக்கொள்வதை உறுதிப்படுத்திக்கிட்டு செரிமானத்தை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க. இப்போ இந்த வெற்றிலை இலைகளில் அத்தியாவசியமான எண்ணெய்கள் நிரம்பி இருக்கின்றன. இது செரிமான நொதிகளினுடைய வெளியீட்டை தூண்டும். இந்த சிறந்த செரிமானத்தை உங்களுக்கு இந்த வெற்றிலை கொடுக்கும் மற்றும் வீக்கம், வயிற்றில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு வராமல் தடுத்து ஆரோக்கியமான செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு வெற்றிலையை நீங்கள் எடுத்துக்கலாம். இரவு நேரங்களில் வெற்றிலையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிறது நல்லது. வாய் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது வெற்றிலை. வெற்றிலைகள் அவற்றினுடைய பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளுக்காக ரொம்ப பெயர் போனது. ஸோ இப்போ நீங்கள் வாய் வழி தொற்றுகளை எதிர்த்து பராமரிக்கிறதுக்கு வாய் சுகாதாரம் இதெல்லாமே நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னா ஆயுர்வேதத்தின்படி இரவு உணவை முடிச்சது உடனேயே நீங்கள் அந்த வெற்றிலை இலைகளை மென்று சாப்பிட்றது உங்களுடைய சுவாசத்தை புத்துணர்ச்சி அடைய செய்யறதுக்கும் உங்களுடைய வாய் துவாரங்களில் ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுக்கிறதுக்கும் ஈறுகள் நோய், பற்கள் ஆடுறது இது போன்ற பலவிதமான அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை நீக்குகிறது வெற்றிலை. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இதெல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு உங்களுடைய நரம்புகளை அமைதி அடைய செய்யறதுக்கு பதட்டத்தெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெற்றிலை எடுத்துக்கலாம். மன அழுத்தம் மற்றும் பதட்டம் கையாள்வதில் நீங்கள் ரொம்பவே சோர்வாக இருக்கீங்க, உங்களுக்கு அது எப்படி கையாள தெரியுதுல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இரவு உணவுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஆயுர்வேதத்தின்படி வெற்றிலையில உங்களுடைய மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தக்கூடிய சில கலைகள் இருக்கு. இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்னா அந்த வெற்றிலையில மென்று சாப்பிடும்போது நரம்பு மண்டலத்தை இது அமைதியடைய செய்யும். ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி நல்ல தூக்கத்தை வரவழைக்கும். உடல் நச்சுக்களை நீக்கக்கூடிய தன்மையை வெற்றிலை இயல்பாகவே கொண்டிருக்கு. இப்போ நீங்க நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க வெற்றிலை ஒரு நச்சு நீக்கியாக செயல்படுது அப்படின்னு. அது உண்மைதான் மக்களே. இப்போ இரவுல நீங்க வெற்றிலையை மென்று சாப்பிடுவது இயற்கையான முறையில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியே நீக்கி கழிவு நீக்க மண்டலத்தை சரியான செயல்முறையில் செயல்படுவதற்கு கண்டிப்பாக அந்த வெற்றிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நம்ம ஈஸியாக குணப்படுத்திக்கலாம். சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வெற்றிலையை எடுத்துக்கலாம். சுவாச ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது வெற்றிலை. வெற்றிலையில் கழிவுகளை நீக்கக்கூடிய பண்புகளை நிறைஞ்சிருக்குங்க மக்களே. இது சுவாச பிரச்சனைகளை போக்குவதற்கும் உதவிகரமாக இருக்கும். வெற்றிலை நமக்கு இருக்கக்கூடிய அந்த இருமல் மற்றும் அப்புறம் நெரிசல், சுவாச குழாய்களை துடைக்கிறதுக்கு, தொண்டையை தொண்டை புண்ணு நம்ம குணப்படுத்துறதுக்கு, தொண்டையை ஆற்றவும் சுவாசத்தை எளிதாக்குறதுக்கும் வெற்றிலை இலைவுகளை நீங்கள் இந்த இரவு உணவுக்கு அப்புறம் நீங்கள் மென்று சாப்பிடலாம். சுவாச ஆரோக்கியத்தை இதன் மூலமாக நீங்கள் ஆதரிச்சுக்கலாம். ஆரோக்கியமான வளர்ச்சிதை மாற்றத்தை வெற்றிலை உங்களுக்கு ஆதரிக்குதுங்க மக்களே. உகந்த எடை மற்றும் ஆற்றல் நிலைகளை பராமரிக்கிறதுக்கு ஆரோக்கியமான வளர்ச்சிதை மாற்றம், அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு நீங்கள் வெற்றிலை எடுத்துக்கோங்க. ஆயுர்வேதத்தின்படி நீங்கள் இரவு உணவுக்கு அப்புறம் வெற்றிலையை மென்று சாப்பிடுவது உங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறதுக்கு, சிறந்த ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு உறிஞ்சிறதுக்கு, ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிலை தான் ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ வெற்றிலையை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்தி சீசனை அட்டாக் ஆகக்கூடிய புதுவிதமான தொற்று நோய்களுமே வராமல் தடுத்து ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.